எங்களுடைய பிரச்சாரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை முன்னிறுத்தி பண்ணுகிறோம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் பெருமளவில் பொதுமக்களை சென்றடைந்திருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், அதேபோல பிள்ளைகள் படிப்பதற்கான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் என்று பொதுமக்கள் மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கிற அளவிற்கு இந்த திட்டங்கள் சென்றடைந்திருக்கின்றன. எனவே சென்ற இடமெல்லாம் மக்கள் எழுச்சியாக வரவேற்பு அளிக்கிறார்கள். இந்த எழுச்சியான வரவேற்பு என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு வழிகாட்டுகின்றதாக இருக்கிறது. என பல தேர்தல்களில் பொதுமக்களை தொடர்ந்து சந்திக்கிறோம் என்ற முறையில் இந்த பொதுமக்களுடைய எண்ண ஓட்டம் இதில் தெரிகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஒரு மாபெரும் ஆதரவுகளை தமிழ்நாடு முழுவதும் வீசுவதாகவே இது எதிரொலிக்கிறது. அந்த கூட்டணிக்கு வேலையே இதுதான். இப்போ இருக்கு. தனிமனித தாக்குவதாக முதல்வரை தாக்கி பேசுகிறார், துணை முதல்வரை தாக்கி பேசுகிறார், எல்லோரையும் தாக்கி பேசுகிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் போல் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்ளவில்லை. ஒரு கட்சிக்கு தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். அதையும் தாழ்ந்து ஏதோ நாளாந்தர பேச்சாளர் போல் அவர் பேசிக் கொண்டிருப்பது, அதுவும் தனிமனித நேரடி தாக்குதலில் இறங்குவதும் மரியாதை இல்லாமல் பேசுவதுமாக அவருடைய பிரச்சாரம் அமைந்திருப்பது அவருடைய தோல்வி பயத்தையும் அந்த விரக்தியையும் வெளிக்காட்டுகிறது. இங்கே இந்த தொகுதியில குன்னந்தொகுதியிலும் கூட அவருடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் தனிமனித தாக்குதலில் தான் இறங்கியிருக்கிறார்கள். எனவே அவருடைய கூட்டணியை ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுகின்ற வேலையில் இறங்கியிருப்பார்களோ என்று தோன்றுகிறது. இல்லை, எல்லா இடங்களிலும் பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தது என்ற குற்றச்சாட்டு மாற்றப்பட்டு இன்றைக்கு புதிய பேருந்துகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது பொதுமக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல விடியல் பயணம் மகளிரிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே போக்குவரத்து துறை என்பது இன்றைக்கு பொதுமக்கள் நேரடியாக அவருடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட துறை, ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயன்படுத்துகிற துறை. எனவே இதன் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இன்றைக்கு திரண்டிருக்கிறது. இங்கே கூட நம்முடைய குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற ஐஜேகேவின் வேட்பாளர் தேவையில்லாமல் அனிதாவினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். நம்முடைய குழுமுறை சேர்ந்த செல்வம் அனிதா மறைவுற்ற செய்தி என்பது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக பாஜக அரசால் இந்த நீட் தேர்வு திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்ற விதத்தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஆனால் அதை இன்றைக்கு ஏதோ புதிதாக இவர் ஒரு கட்டுக்கதையை பேசுகிறார். அந்த கொலைக்கு நாங்களெல்லாம் காரணமானவர்கள் என்று என்னை நேரடியாக சம்மந்தப்படுத்தி பேசுகிறார். இன்றைக்கு அவருடைய அனிதாவுடைய அண்ணன் மணிரத்னம் மிக தெளிவாக சமூக வலைத்தளத்தில் எழுதியிருக்கிறார். எங்களோடு உடனின்றவர் சிவசங்கர் அண்ணன் தான். முதலில் இந்த வேட்பாளருக்கு நீட் தேர்வு என்றால் என்ன தெரியுமா, நீட் தேர்வால் ஏற்படுகிற பாதிப்பு தெரியுமா, அனிதா மறைவு குறித்து இவருக்கு தெரியுமா, எதற்காக இவர் தேவையில்லாமல் இந்த அரசியலை பேசுகிறார் என்று அவரே சொல்லுகின்ற அளவிற்கு இந்த அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மிக தரந்தாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். அவர் மீது நான் காவல்துறையிலே வழக்கு கொடுத்திருக்கிறேன். விரைவில் நீதிமன்றத்திலும் குற்ற வழக்கு தொடர இருக்கிறேன். இப்பொழுது இல்லத்தரசி கூப்பன் என்கின்ற ஒரு சிறப்பான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற செய்திகள் என்பது பொதுமக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை என்று அவையெல்லாம் உயர்த்தப்பட்டிருப்பதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது.